அனைவருக்கும் வணக்கம். இளநிலை பொறியியல் படிப்புக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு தொடங்கியது. இறுதி ஒதுக்கீடு ஆணை பெற்ற மாணவர்கள் ஜூலை 21 கல்லூரியில் சேர வேண்டும். கூடுதல் விவரங்களுக்கு அறிந்து கொள்ள www.tneaonline.org எனும் வலைதளத்தில் அறிந்து கொள்ளலாம். தமிழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் 417 பொறியியல் கல்லூரிகளில் இளநிலை படிப்புகளில் 90,160 அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் உள்ளன. இவற்றை நிரப்புவதற்காக கலந்தாய்வு தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் மூலம் இணைய வழியில் நடத்தப்படுகிறது. இதன்படி நடப்பாண்டு கலந்தாய்வில் பங்கேற்க 3.02 லட்சம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். அவர்களில் 2,41,641 மாணவர்கள் கலந்தாய்வில் பங்கேற்க தகுதி பெற்றனர். இவர்களுக்கான தரவரிசை பட்டியல் கடந்த ஜூன் 27 வெளியானது. தொடர்ந்து பொறியியல் படிப்புக்காக கலந்தாய்வு கடந்த ஜூலை 7 தொடங்கியது. முதல் கட்டமாக முன்னாள் இராணுவ வீரர்களின் குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு பிரிவு மாணவர்கள் ஆகியோருக்கான சிறப்பு பிரிவு கலந்தாய்வு ஜூலை 7 முதல் 11 வரை நடைபெற்றது. சிறப்பு பிரிவில் மொத்தம் 10,000க்கும் மேற்பட்ட இடங்கள் இருந்த நிலையில் அதில் 994 இடங்கள் மட்டுமே நிரம்பின. இதில் 125 இடங்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% ஒதுக்கீட்டில் நிரம்பின. இதையடுத்து பொதுப்பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு இன்று முதல் தொடங்கியது. முதல் சுற்று கலந்தாய்வு ஜூலை 26 வரை நடைபெற உள்ளது. இதில் 39,145 மாணவர்கள் பங்கேற்க உள்ளனர். மாணவர்கள் தங்களுக்கு பிடித்தமான கல்லூரிகளை ஜூலை 16 தேர்வு செய்ய வேண்டும். இவர்களுக்கான தற்காலிக ஒதுக்கீட்டு ஆணை ஜூலை 17 காலையில் வெளியிடப்படும். அதற்கு மறுநாள் ஜூலை 18 மாலை 5 மணிக்குள் ஒப்புதல் அளித்து மாணவர்கள் உறுதி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இறுதி ஒதுக்கீட்டில் ஆணை வழங்கப்படும். மேலும் இறுதி ஒதுக்கீடு ஆணை பெற்ற மாணவர்கள் ஜூலை 21 கல்லூரியில் சேர வேண்டும். இதற்கிடையே கலந்தாய்வின் போது விருப்பமான கல்லூரிகளை தேர்வு செய்தல், தற்காலிக ஒதுக்கீட்டு ஆணை பெறுதல், அதை உறுதி செய்து இறுதி ஒதுக்கீட்டு ஆணை பெறுதல் என உரிய வழிகாட்டுதலை பின்பற்றி மாணவர்கள் செயல்பட வேண்டும். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை www.tneaonline.org எனும் வலைதளத்தில் அறிந்து கொள்ளலாம். மொத்தம் 3 சுற்றுகளாக நடைபெறவுள்ள இந்த கலந்தாய்வு ஆகஸ்ட் 20 நிறைவு பெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது முதல் சுற்று மற்றும் கலந்தாய்வு நடைபெற்றுள்ளது. அடுத்து 2 சுற்று கலந்தாய்வு இதற்கு பிறகு நடைபெறும். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது யூனிக் அகாடமியின் நிறுவனர், தி சைத்தன்யா இன்ஸ்டிடியூட் சேர்மன், கல்வியாளர் முனைவர் ஜெயகோவிந்தராஜ். நன்றி, வணக்கம்.